கொஞ்சம் இரத்தம் தாருங்கள், நிறைய சுதந்திரம் தருகிறேன் என்றார். இந்த நாட்டின் விடுதலைக்கு படைகட்டி போரிட்ட சுபாஷ் சந்திர போஸ். அதேபோல் தமிழ் தேசிய இனத்திற்கு அரசியல் பெரும்படையை கட்டி அண்ணன் சீமான் கேட்கிறார், ஒரே ஒரு வாக்கு தாருங்கள், அனைத்தை நான் மாற்றி காண்பிக்கிறேன் என்று. அப்படி ஒரு வாக்கை கேட்டுதான் இந்த கடார் பகுதியிலே மானத்தோடும் வீரத்தோடும் ஒரு எழுச்சிமிகு கூட்டம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஐயா காயிதே மில்லத் அவர்கள், இந்தியாவின் முஸ்லிம் தலைவராக இருந்த காயிதே மில்லத் அவர்கள் இறந்த பொழுது அவர் பிணத்தின் அருகே நின்று பெரியார் சொன்னாராம், இஸ்லாமிய சமுதாயம் நல்ல தலைவரை இழந்து விட்டது என்று. இந்த இனத்திற்கு கிடைச்ச ஆகச் சிறந்த ஒரு தலைவர் அண்ணன் சீமான். அவன் காலத்திலேயே இந்த இனத்திற்கான அரசியலை வென்றெடுக்க முடியாவிட்டால் பிறகு அது எவன் காலத்திலும் நடக்காது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அண்ணல் அம்பேத்கரோட PhD கைடு ப்ரொஃபஸர் ஜான் டூய், அவரை பற்றி ஐயா அம்பேத்கர் சொல்கிறார், தன் அருமை மனைவிக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார். நான் பெற்ற இந்த அறிவு, நான் பெற்ற இந்த கல்வியின் உயரம் அத்தனையும் பேராசிரியர் ஜான் டூய்க்கே சமர்ப்பணம் என்கிறார். அந்த பேராசிரியர் ஜான் டூயி கல்வியை பற்றி ஒரு நிலைப்பாடு ஒன்று வைத்திருந்தார், ஒரு கொள்கை ஒன்று வைத்திருந்தார். த பேசிக் ஃபண்டமெண்டல் கான்செப்ட் ஆஃப் த எஜுகேஷன். சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எதிர்வினை ஆற்றக்கூடிய தேவையான பண்புகளை வளர்த்து கொடுப்பதுதான் கல்வியின் நோக்கம். சமூகத்தில் நடக்கக்கூடிய சிக்கல்களுக்கு தேவையான எதிர் பண்புகளை வளர்த்து கொடுப்பதுதான் கல்வியின் நோக்கம். இன்றைய வகுப்பறைக்கும் சமூகத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை. இன்றைய சமூகத்துக்கும் அரசியலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. வந்தான் ஒருவன் இந்த சமூகத்தை அரசியலை இணைத்து அதுதான் வாழ்வியல் என்று கற்பித்தது நாம் தமிழர் கட்சி. அதன் தலைமை அண்ணன் சீமானன் தான். நீங்கள் நினைத்து பாருங்கள், எத்தனை கையெழுத்து நீங்க போட்டீங்க நீட்டுக்கு. நீங்க தான் நீட்டை கொண்டு வந்தீங்க. சரி, உங்களால் நீட்டை தடுக்க முடியல, என்ன மாற்று வழி? நீ சரியான ஆண்மகனாக இருந்தால், ஐயா முதலமைச்சர் அவர்களே, தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மட்டும் நீட்டை வச்சுக்க. ஆனால் மருத்துவம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு மட்டும்தான் சட்டம் ஏற்றதுக்கு உங்க அதிகாரம் இருக்கு. திராணி இருக்கா அவனுக்கு போடுறதுக்கு? திராணி இருக்கா உங்களுக்கு? ஐயா சந்திரசேகர ராவ் தெலுங்கானாவில் நிறைவேற்றினார். நீட்டின் மூலமாக வட இந்திய மாணவர்களை நுழைத்தான், தெலுங்கானாவில் தடுத்து நிறுத்தினார். அதே நீட்டின் மூலமாக வட இந்திய மாணவர்களை தமிழகத்தில் நுழைக்கிறான் வடக்கன். திராணி இருந்தால் சட்டமே ஏற்றுங்கள். சட்டமன்றத்தில் அதிபெருமானையோடு தான் நீங்க இருக்கிறீங்க, சட்டமே ஏற்றுங்க. டாஸ்மார்க்கை மூடிவிட்டால் 36,000 எம்ப்ளாயி என்ன செய்வாங்க? கேள்வி கேட்கிற அண்ணன் சீமான்ற மாற்று திட்டம் இருக்குடா. சுற்றுலாத்துறை போதும் 48,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு சம்பாதித்து சுற்றுலாத்துறை. அந்த 36,000 எம்ப்ளாயி சுற்றுலாத்துறையில் அமர்த்தக்கூடிய திட்டம் அண்ணன் சீமானிடம் இருக்கு. எங்களுக்கு கோட்பாடு உண்டு, கொள்கை உண்டு. ஒரு முறை ஆட்சி அதிகாரத்தை தாருங்கள் என்று தான் அந்த பிள்ளைகள் நாங்கள் கேட்கிறோம். பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பார்க்கறதுக்கு. இரு சைடிலும் சாலை எங்க மக்கள் கூட்டம், பொதுமக்கள் கூட்டம். அண்ணன் சீமான் பேச வருகிறான் என்றால் அது அரசியல் பயிலரங்கம், அது ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் கிளாஸ், இது ஒரு வகுப்பறை. ஒரு உயர்ந்த பல்கலைக்கழகத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சூழலியல் பேராசிரியர், ஒரு உயர்ந்த பல்கலைக்கழகத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு ஆகச் சிறந்த கல்வியாளர், ஒரு ஆகச் சிறந்த தலைவனிடமிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வீரன். இது அத்தனை கலந்த கலவை தாண்டா அண்ணன் சீமான். யார் இருக்கிறா? என் தம்பி ஜெகதீசன் பாண்டியன் சொன்னார் இல்லையா, இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னாடி நீங்க பார்த்துருப்பீங்க, இராணுவ ஒழுங்கோட உறுதிமொழியோடு எடுத்திருப்பாங்க. தமிழ்நாட்டிலேயே வேட்பாளரை நாட்காரில உட்கார வச்சு பேசக்கூடிய ஒரு பண்பை வளர்த்து கொடுத்தது நாம் தமிழர் கட்சி. சீமான் வருவதற்கு முன்னால் லைவ் சீமான் வந்தான், நேரலையாக மாறியது. சீமான் வருவதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம், சீமான் வந்ததுக்கு பிறகு தேர்தல் பரப்புரை. தமிழனுக்கு தமிழை சொல்லிக் கொடுத்து அதை பேச வைத்த பெருமை நாம் தமிழர் கட்சிக்கு, அதன் தலைமைக்கு மட்டும்தான் இருக்கு, வேற எவனுக்கு இல்லை. எல்லாரும் என் மொழியை பேசினார்கள். அவன் தான் இந்த மொழிதான் என் உயிர் என்று எங்களுக்கு கற்பித்தான். அதனால தான் இத்தனை பேர் உங்கள்கிட்ட பேசின அத்தனை பேரும் கல்வியாளர்கள், உங்கள்கிட்ட பேசின அத்தனை பேரும் ஆகச்சிறந்த அறிவின் பெருமக்கள். ஒரே ஒரு முறை எங்கள் பேச்சை உற்று நோக்குங்கள், ஒரு முறை எங்கள் பேச்சை கேளுங்கள், உன்னிப்பாக கேளுங்கள், ஆழமாக கேளுங்கள். எதற்காக இந்த பிள்ளைகள் உங்களிடத்துல பேச வேண்டும்? அதில் என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தினா,
எங்கெல்லாம் அந்த திமுக காரன் கூட்டம் கூட்டி வச்சிருக்கானா, என் தங்கச்சி அது பைபானு பிரபாரம் பிள்ளையா கூட்டத்தில் மயக்க பிடிச்சி பேசுறது தெரிச்சிடுறானுங்க. அது பூரா அப்படி அப்படியே வாக்கா மாறிக்கிட்டு இருக்கு. நல்லா சேர்த்து சேர்த்து நீ வையே. என் தங்கச்சி அபிநயா அத்தனை கூட்டத்திலையும் சிரமம் இல்லாமல் பேசிட்டு வந்துகிட்டு இருக்கானுங்க. ஒரே ஒரு முறை மாற்றத்துக்கான அரசியலை நீங்கள் தாருங்கள் எங்களுக்கு. அதுதான். யாருக்கு எந்த கட்சிக்கு இருங்க கொள்கை பேசுறதுக்கு? திமுகவுக்கு இல்ல. பாட்டாளி மக்கள் கட்சி நாங்கள் விமர்சனம் செய்ய வரல. ஆனால் இந்த மண்ணை நாசப்படுத்தக்கூடிய நாசகார திட்டத்தை கொண்டு வந்த பிஜேபியோட கூட்டணி வைத்த காரணத்தினால் நீங்க தகுதி இழந்திருக்கிறீங்க, அங்கீகார தகுதி இழந்திருக்க. பிஜேபி என்ன பண்ணுவானா, அப்படியே முழுங்கிடுவான் சிறுக சிறுக. நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிதிஷ்குமார் கட்சியை பார்த்துருப்பீங்க, மகாராஷ்டிராவில் பார்த்துருப்பீங்க. எல்லா மாநிலத்திலும் ஒரு வரலாறு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் அது மாதிரி ஆயிடுவான் சிறுக சிறுக. அவனுக்கு வேற வாய்ப்பு இல்லை. சாதியா நுழைவான், மதமாக நுழைவான். அதன் மூலியமாகத்தான் அந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பான். உங்களுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அன்பான மக்களே, நாங்கள் என்ன செய்ய போற? விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வென்று என்ன செய்ய போகிறது சொல்றதுக்கு இல்ல. இந்த புள்ளைய நீங்க சட்டமன்றத்தில் அனுப்பி பாரு, ஒரு புலி எப்படி பதுங்கி பாயுங்கிற வரலாற்று பதிவாப்பா. அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண? தேவாலயத்தில் உள்ள அருட்தந்தைமார்கள், பள்ளிவாசல் ஆலிம்கள், உலமாக்கள் என்ன சொன்னீங்க? திமுக நாம் தமிழருக்கு வாக்களிச்சா பிஜேபி உள்ள புந்துரும். இப்ப அதல்ல. இப்ப 40 பாராளுமன்ற தொகுதியில் ஒரு தொகுதி கூட இஸ்லாமிய கிறிஸ்தவருக்கு தரல. ஏன் தரல? ஏன்னா அவன் தான் ஒரிஜினல் பிஜேபியோட பி டீம். திமுக தான், வேற யாரும் கிடையாது. அவன் தான் எங்களை பார்த்து கை நோக்கிட்டு இருக்கான். இதுக்கு எல்லாவற்றுக்குமான ஒரு தீர்வு, இந்த கொடுமையான ஆட்சி முறைகளை ஒழித்து கட்டுவதற்கான ஒரு கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி தான். இதன் கொள்கை கோட்பாடுகளை பிடித்து கொண்டு, அன்பான மக்களே, இந்த அதிகாரம் நம் கையில் வர வேண்டும் என்று நீங்கள் நினைக்கணும். இந்த பாலாறுல அடுத்து அணை கட்ட ஆரம்பிச்சுதான். ஏற்கனவே மொத்தம் அது 32 கிலோமீட்டர் தான் ஆந்திராவில் ஓடுது பாலாறு. 32 கிலோமீட்டருக்கு 29 தடுப்பணை கட்டிட்டான். இப்போ மறுபடியும் 5 தடுப்பணை கட்டிக்கிட்டு இருக்கான். ஏன்? அங்கே அண்ணன் சொல்ற மாதிரி அங்கே பெத்தவனே ஆள்றான் தமிழ்நாட்டை, மற்றவன் ஆள்றான். அதான் ஒரே ஒரு வேறுபாடு. அன்பான மக்களே, மாற்றத்துக்கான அரசியலை நீங்கள் கையில் எடுக்க வேண்டும். அதற்கான ஒரு வாய்ப்பு. மைக் சின்னம் உனக்கு தமிழில் சொன்னால் புரியாது, ஒளி வாங்கின்னு சொன்னால் உங்களுக்கு விளங்காது. அதனால் தூய தமிழில் சொல்கிறேன். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக்.